9 மாநிலம் நீர்ப்பறவை நாற்கார் ஒப்பத்தாம் சீரிய பந்தமாம் தேவர் 13ஆம் ஐயன் வகுத்து அந்தமிழ் சீர்தாரம் 4 சிவராசியில் படிப்பவர். என்ன சாம கொண்டாங்கய்யா, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். முழுக்கட்டின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன புரியும்? அப்புறம் பெருமாள் ராஜ் பேசுனது சுத்தமா புரியலன்னு காலையில் மக்கள் சொல்றதுக்கா பேசணுமா இல்லையா? சுருக்கமா சொல்லலான்னு பாக்குறேன். சொல்லுங்க, ஒரு 2 பேர்ல சொல்லலான்னு பாக்குறேன். தாராளமா கேட்க நீங்க தயார்னா சொல்ல நான் தயார். சொல்ல நீங்க தயார்னா கேட்க நான் தயார். 4 யோனி 70 தோற்றம் 84 சிவராசியில். ஓஹோ. சராயுசம் அண்டசு ஸ்வேத சுர்பிசம் மிளகு ரசம் தக்காளி ரசம் பூண்டு ரசம். என்னை சொல்றீங்களா நீங்க சொல்றீங்க? நீங்க தான் சொல்லணும். சராயுசம் என்றால் என்ன? என்ன நீர் சொல்லுகிறீரா எம்மை சொல்லுகிறீரா? நீங்க தான் சொல்லணும். கற்பப்பையின் மூலம் உற்பத்தியம் மனிதன் விலங்கு. அண்டசம் என்றால் என்ன? என்ன நீங்க சொல்றீங்களா என்ன சொல்றீங்க? நீங்க தான் சொல்லணும். முட்டைகள் போய் பரவனங்கள். சுவேதசம் என்றால் என்ன? என்ன பொத்திட்டு நிக்க சொல்றீங்க. அழுக்கெழுது போய் பெண்கள். உற்பத்திசம் என்றால் மண்ணிலிருந்து உற்பத்தியாவை தாவரங்கள். அதான் சரம் நடையிலனே அச்சரம் நடை இல்லாமனை என்பவற்றின் தொகுப்பில் தேவர் மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர் வாழ்வன தாவரம் என்று சொல்லக்கூடிய 70 தோட்டத்தில் தேவை அச்ச சித்த சாத்திய கிண்ணறர் கும்புருடர் வித்யாதர் ராட்சத பூத பிரத பைசா தேவர் 14 லட்சம். பிரம்ம சத்திரிய வைசியர் சூத்திரர் மனுவர் 9 லட்சம். கோ இடப அசுவ காத்த சிங்க சாத்திரம் சுவால மாற்ற பார்க்க விலங்கு 10 லட்சம். பண்ணகாதி முதலான நிலத்தில் ஊர்வன 10 லட்சம். மகாதிமிகள குருவாகி நீர் வாழ்வன் 10 லட்சம். கற்பகம் ஆந்தாரா பாரதிய கதலி நாரிகேள தாலி அசோத்தா விருட்சம் மகாமெரு சித்திரகுடம் சப்தகுடம் ஆகிய பர்வதங்களும் 18 லட்சம். இந்த 84 சிவராசின் படைப்பது எங்க அப்பா. உலகத்திலே அனைத்து ஜீவராசியும் படைத்தார். அனைத்தையும் படைத்து உலகத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பொறுப்பை கொடுக்கும் பொழுது படைப்பு தொழிலை தொடங்குகிறார். ஒரு மனிதன் எப்படி வயிற்றுக்குள்ள உள்ள போன, எப்படி வெளியில வந்த, எப்படி வாழ்ந்தான், எப்படி இறந்தான் எடுத்துக்காட்ட ஒரு உடற்கூட்டு வண்ணத்தை சொன்னார்களே. மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை சொன்ன வயிற்றுக்குள்ள உள்ள போய் வெளியில எப்படி வர்ற சாகர என்பதற்கு உடற்கூட்டு வண்ணத்திலே ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுகந்தரு அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊரு சுரோனித மீது கலந்து பனியில் ஓர்பாதி சிறுதுணி மாது பன்னியில் வந்து பூந்து பதம வரம்பு கபட மெய் வாய் செவிகால் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 நிறைந்த வண்டந்தை இதர மகன்று புவியில் விழுந்து யோக வாரம் 4 மறிந்து மகளே சேனை தரமணையாடி மண்பட உந்தி உதைந்து கவழ்ந்து மடமிக யமுதமிருந்து தோரர் வீர வாக விழுந்து ஒரே மடியில் இருந்த மகளை போமனை நாம விளம்பு உண்டு தெரிவிலிருந்து ஒழுதி அலைந்து தேடிய பாலர் ஓடி நடந்து 5 வயதாகிய விளையாடிய முத்தமிழின் கலைகரங்க மூட மாட்டார் ஓல இருக்கு. வாயை திறந்தால் மூடாமல் இருந்தவன் ராமாயணத்திலே கபந்தன் மட்டும்தான். அவனுக்கு வயிற்றுலதான் வாய் இருந்துச்சு.